அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக நேர்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடைகிறேன். நாங்க இன்றைக்கு நோன்பு 26 நோற்றவர்களாக எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்க நோன்பு எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு பிரியாவிடே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது. ரொம்பவுமே ஒரு கவலையான விஷயமாக இருக்கிறது. என்றாலும் நான் இன்றைக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகமூட்ட இருக்கிறேன். எங்களோட சகோதரியும் முதல் நோன்புல இருந்து நோன்பு 25 வரைக்கும் இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல முக்கியமான பல கருத்துக்களை எத்தி வச்சாங்க. இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க எப்படி நன்மைகளை ஈட்டணும், என்ன மாதிரியான விஷயங்கள்ல பேணுதலா இருக்கணும், எப்படி இருக்கணும்ங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சமூகத்துக்கு கூறினாங்க. அது போல நாங்க குடிக்கிற தண்ணியில இருந்து நாங்க என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் எங்களை வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக இந்த நோன்பு எங்களுக்கு கற்றுத்தருகிறதும் எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த ரமலானுக்கு நாங்க இருக்கமா இல்லையா, உயிரோட எங்களுடைய மௌத்து எப்படி இருக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மாதம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை படிப்பினையாக தந்திருக்குது. அந்த படிப்பினைகளோட எங்களை ரமலான் எங்களை விட்டு பிரிஞ்சாலும் நாங்க அதே போல பேணுதலாக இருக்க வேணும்னு சொல்லி நான் துவா செய்து கொள்றேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதை வாஜிபாக்கி தரணும். இன்றைக்கு எங்களோட சகோதரி ஷில்மியா தாரிக் அவங்க எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்க இந்த வாழ்ற நேரங்கள்ல மார்க்க விஷயங்கள் எப்படி பேணுதலா செய்யற, இந்த மார்க்க விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சு நாங்க அதை நாங்க என்ன செய்யறோம், தள்ளி போடுறோம். அதை ஒரு பெரிதா நினைக்கிறது இல்லை. எங்களுக்கு கிட்ட இருக்கும் அதை நாங்க போகடி போக்கா விட்டு விடுறோம். இப்படியான விஷயங்களுக்கு கிடைக்கக்குள்ள நாங்க அதை எப்படி படிச்சு கொள்றோம், அதை எப்படி பேணிக்கொள்றோங்கிறத பத்தி பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிஃப்கா, அல்லாஹ் இந்த நோம்புல நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள், நல்ல விஷயங்களை மத்தாக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பை தந்தது. இதுல நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் ரிஃப்கா, பெண்கள் பிரச்சார பணியில் ஈடுபடணுமா, நன்மையை தீமையை தடுக்கிற விஷயம் பெண்களுக்கும் கடமையா, இது ஆண்களும் செஞ்சுட்டு போகலாம் தானே, நாம அதை செய்யணுமாங்கிற ஒரு கேள்வியோடு நிறைய பேர் தெரிக்கலாம். நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுல ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக நான் ஈடுபடுகின்றேன். இதை நான் ஏன் தெரிவு செய்தேன், இதுல நான் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்களோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பெண்கள் தான் என்ன செய்யணும்னு சொன்னா, சில பத்துவாக்கள் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஹைல் நிஃபாஸ் இப்படியான சில இதுகள் இருக்குது. ஆண்கள்கிட்ட போய் அவங்க கேட்கல. அப்ப அந்த இதுகளை அவங்க கேட்கறதுக்கு ஆண்கள்கிட்ட வைக்கப்படுவாங்க. அதை தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் பெண்கள் தான். இப்ப நான் ஒரு ப்ரோக்ராத்துக்கு போயிருந்தா போல ஒரு பெண்மணி இந்த முடிஞ்சதுக்கு பிறகு வந்தேன் ஒரு கேள்வி என்று கேட்டாங்க. அந்த கேள்வியை சொல்வது பொருத்தம் இல்லை, என்னாலும் அந்த ஆண்களிட்ட உண்மையான அந்த கேள்வியால கேட்கல. அப்படியான ஒரு கேள்வி. நான் இதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்ல விரும்பல. எந்த அளவுக்கு அவர் சொன்னா கிட்டத்தட்ட 34-35 வருஷமாக அவர் இந்த கேள்விக்கான விடையை தேடுவதற்கான ஒருவரை தேடிக்கொண்டிருந்திருக்கின்றார். அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் அவைக்கு இல்லாமல் இருந்துக்கு. அதனால அவ ஒரு விஷயத்த செய்யாமலுக்கு செய்யறதா இல்லையாங்கிற ஒரு இதுல இருந்திருக்கார். ரொம்ப நெருக்கடி அவைக்கு. இதே நிலைமையில நான் மௌத்தானன்னு சொன்னா இதை நான் எப்படி இப்ப இது செய்கிறேங்கிற ஒரு இதுல என்னட்டு அந்த கேள்வியை கேட்டா நான் யோசிச்சேன். நான் இது உண்மையிலே ஆண்கள்ட்ட கேட்கல அந்த கேள்வி. அந்த பிள்ளை என்னட்டு கேட்குது. இதே போல எத்தனை பெண்கள் இந்த சமூகத்துல இருப்பாங்கன்னு தெரியாதே. எனவே நாம இந்த தவா பணியில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம இறங்கி வேலை செய்யணும் என்கிற ஒரு விஷயத்துள்ளதான். அது மார்க்கம் குர்ஆன் சொல்றது, நன்மையை தீமையை தடுக்கிற விஷயம் ஆண்களுக்குரியது மட்டும் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் பெண்களுக்கு அது ஃபர்லு கிஃபாயா. இப்ப ஜனாசா குளிப்பாட்டுற விஷயம் இருக்குதானே, பெண்ணுடைய ஜனாசாவை பெண்கள் தான் குளிப்பாட்டணும், ஆணையத்தை கொடுக்கல. அப்ப அதை எப்படி செய்யறதுங்கிறத ஒரு பெண் என்ன செய்யணும், அதை படிக்கணும். இப்ப ஒரு வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்துருமான்னு சொன்னா நம்ம குளிப்பாட்டுறதுக்கு ஆட்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். முக்கியமா நம்மட தாய், நம்மட சகோதரி, நம்மட குடும்பத்தில் உள்ள ஆட்கள் ஜனாசாவை நான் குளிப்பாட்டணும், அதை நான் படிக்கணும். எனவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர விஷயம், மார்க்க விஷயங்களை படிக்கிறதுல பெண்கள் கூடுதலா என்ன செய்யுங்க, கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ரிஃப்கா பயான் நிகழ்ச்சிகள் என்றும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்கின்ற வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய நடக்குது. ஆனா அந்த இடங்களுக்கு போற பெண்களை அங்க போய் பார்த்தோம்னு சொன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். ஒரு வயசு போன ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு 5 பேர் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கொள்ளும், ஒரு பியூட்டி இது ஒரு இது ஒன்று செய்யறாங்களா, குக்கரிங் ஒரு சமையல் இது ஒன்று செய்யறான்னு சொன்னா போய் பாருங்க, அதுக்கு வார கிரௌடு. அப்ப என்ன யோசிக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. மார்க்கம் என்ன, அதை தொழுகிறோம், இவ்வளவுதான் மார்க்கம்.
இருக்கும், அது எங்களுக்கு தெரியும், அதை போய் நாங்க படிக்கணுமா என்றா குர்ஆனே கேக்குது, கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? ஒரு ரோட்டால நம்ம போகணும்டா அந்த ரோட் எப்படி போனா நம்ம சரியா அந்த இடத்த போய் அடையலாம்ங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அதை செய்யலாம். நம்மளோட டார்கெட் என்ன, நம்ம சொர்க்கம். அதுக்கு போறதுக்கான சரியான பாதை என்னங்கிறத விளங்குவோம். நாம சும்மா நன்மைகளை அள்ளி போட்டு கஷ்டப்பட்டு போட்டு அந்த நன்மைகளால் எந்த கூலி நமக்கு கிடைக்கலண்டா அதால எந்த பிரயோசனம் இல்லை. எனவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர விஷயம், மேக்சிமம் மார்க்கத்தை கற்கிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் உங்களுக்கு இருந்தா நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹன்லலா என்கிற ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு சஹாபி, அவங்க ஒரு நாள் ரோட்டுக்கு ஓடி வராங்க, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார். அப்ப எனக்கு கேட்கிற சஹாபாக்கள், ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க எப்படி முனாஃபிக் ஆகிறீங்க? அவர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எத்தி வைக்கிற சபையில இருக்க எனக்கு ஈமான் கூடுது, அவங்க நல்ல விஷயங்களை சொல்லுங்க, வெளியே வந்தேன்னா எனக்கு ஈமான் குறைஞ்சிட்டு, அப்ப நான் முனாஃபிக் தான். இப்ப நம்மளும் தான், நமக்கு நினைவூட்டல்கள் தேவை. இப்ப பெட்ரோல் வாகனத்துக்கு என்ன செய்யணும், அடிக்கடி அடிச்சாதான் வாகனம் ஓடும். இப்ப நம்மளும் நம்மளோட சூழல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வோட நினைவுகளை விட்டும் நம்மள தக்குவா விட்டும் இதுகளை விட்டும் தூரமாக்குறதுக்கான வாய்ப்புகள் பல நம்மளோட சூழல்கள் இருக்கு. போன் என்றும் டிவி என்றும் வேற வேற விஷயங்கள் உண்டு. அப்ப நம்மளுக்கு அந்த மௌத்துடைய சிந்தனை அல்லாஹ்வோட சிந்தனை வரணும்னா அதை நாம என்ன செய்யணும், அடிக்கடி நம்மளுக்கு பெட்ரோல் அடிக்கணும். அதற்கான வாய்ப்புகளாக நாங்க ஜனாசாக்களோட வருகின்ற போது ஜனாசாக்கள்ல போய் பாக்குறது, இது ஒரு சிந்தனை நமக்கு தரும். மௌத்துடைய சிந்தனை, இத போல நான் ஒரு நாளைக்கு மௌத்தாக போறேன், இத போலதான் என்னை காட்சி பொருளா வைக்க போறாங்க, நான் என்னை இப்படித்தான் வந்து பார்க்க போறாங்க, இப்படித்தான் நானும் போறேன். நோயாளிகள் இப்ப ஆரோக்கியமாக இருந்த நோயாளி இன்றைக்கு இப்படி இருக்காங்க, இது எனக்கு வந்த என்ன. அதோட ரிஃப்காய் நான் பெற்றோர்களுக்கு சொல்ல வர விஷயம், உங்களோட பிள்ளைகள் இப்ப நாம மட்டும் மார்க்கத்தை படிக்கிறதுங்கிறதோ, நாம மட்டும் மரணத்து வீடுகளுக்கு போறோம், நாம மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிய பாக்குறது, நம்மளுக்கு பிள்ளைகளையும் இதுக்கு பழக்கம். இப்ப ஜனாசா வீடுகள் சொன்னா பிள்ளை வராது, கல்யாணம் விட்டு கூட்டி போறோம், அவளுக்கும் போய் பாருங்க இன்றைக்கு நிறைய வார பிள்ளைகள் இருந்ததுன்னா எல்லாம் வயதுக்கு வந்த பிள்ளைகள் தான். அதே ஜனாசார விட்டு வருகிறான்னு சொன்னா இல்ல. அப்ப அந்த ஜனாசா வீட்டுக்கு நம்மளோட பிள்ளைகளை கூட்டிட்டு போய் இதை காட்டினோம்னு சொன்னா அவைக்கும் ஒரு தக்குவாண்டு வரும். ஒரு நோயாளிய பாக்குறதுக்கு பிள்ளைய நம்ம கூட்டி போறோம் இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறல நம்ம பிள்ளைகளே, அது அங்க எல்லாம் பிள்ளைய கூட்டி போறியா என்று சொல்றோம். அப்ப கல்யாண ஹாலுக்கு கூட்டி போறோம், நாம ஏன் இதை காட்டுறோம் இல்லைன்னு சொன்னா இதுகளையும் நாம காட்டினோம்னா தான் நம்மட பிள்ளை இன்றைய சூழல்ல ஒரு தக்குவா உள்ள ஒரு பிள்ளையாக, அல்லாஹ்க்கு பயந்த ஒரு பிள்ளையாக வளரும். எனவே அன்பின் சகோதரிகளே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர விஷயம், எங்கே எல்லாம் உங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்குமோ அந்த இடங்கள்ல, குறிப்பாக அதுக்காக எல்லா இடங்களுக்கும் போக சொல்லல, குர்ஆன் சுன்னா அடிப்படையில உங்களுக்கு மார்க்கத்தை சொல்ற இடங்களுக்கு நீங்க போய் அந்த மார்க்கத்தை படிங்க. அது உங்களுக்கும் உங்களோட ஈமான கூட்டிக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கிற போது நீங்க அதை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஏனென்றா சஹாபாக்களேன்னு செஞ்சாங்க, அதை செஞ்சு அந்த ஈமான கூட்டிக் கொள்ளணும்னு முயற்சி செய்தாங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கி அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க. சகோதரி, நான் ஒரு கேள்வி இருக்கேன். எங்க சமூகத்துல இப்ப பிற்போக்கான எண்ணங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு, இப்ப இப்போதைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயான்டா ஒரு வயதானாக்கள் 5 பேர் தான் இருப்பாங்க, பயான் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா இளம் பிள்ளைகள் நிறைய வராங்க, அதை படிக்காங்க, நோட்ஸ் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவங்களும் ஒரு மௌலவி இல்லாட்டி அந்த அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க திறமையா இருக்காங்க. சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இப்ப வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகளா இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், சின்ன நோயாளிகளை பராமரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இப்ப சமூகத்துல நல்ல விஷயங்களை எத்தி வைக்கிறவங்க இப்ப நம்ம கால நவீனமான காலமா இருக்குது. நல்ல விஷயங்களை இப்ப சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் பதிவிட்டு வராங்க. இது வந்து இப்ப உள்ள சமூகத்துக்கு அது பிற்போக்கான விஷயம். இதுல எப்படி வராங்க, இப்ப பேசுறாங்க கூடுறாங்க தானே, இது சம்பந்தமா என்ன? இப்படித்தான் நன்மையான விஷயங்களை ஏவுறதுங்கிறது ஒரு புறம் இருக்க, அந்த வரையறைகளையும் கொஞ்சம் நாங்க பேணிக்கொள்ளோம். நான் அதுக்கு திருப்ப சொல்ற விஷயம், இப்ப நாம ஒரு விஷயத்த நாம இந்த இடத்தை எத்தி வைக்கணும்னு சொன்னா இதால எனக்கோ என்னுடைய இதுக்கோ பிரச்சனை வருமானா அதை நாம தவிர்த்து கொள்வோம். இப்ப நம்ம ஒரு கணவன் அவங்களோட கண்ட்ரோல் இருக்கும், இல்லாட்டி ஒரு இவர் யாரு ஒரு தந்தட இதுல இருக்கோம்னு சொன்னா அந்த இடத்த அவங்க அதை செய்ய வானான்னு சொன்னா நம்ம செய்யலாம். நமக்கு அதை நாம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னா அதை மேனேஜ் பண்ணி கொள்ளணும். ஏன்னா அவங்கதான் நம்மளோட நிர்வாகிப்பவங்க, அவங்க நம்மளோட இதுல விஷயங்கள். அப்ப அதுல வந்து நமக்கு அப்படின்னு சொன்னா எழுத்து மூலமாக என்ன செய்யலாம், அதை அவங்க விரும்பாமல் போட்டா. இப்ப பேப்பர்களுக்கு எழுதுறது, இப்ப பேஸ்புக் இதுல ஆர்டிக்கல் நிறைய லேடிஸ் எழுதுறாங்க. அப்ப அப்படியான விஷயங்களை கொஞ்சம் நாம இதை விரும்பாமல் கொடுத்தாங்கன்னா அதுல நாங்க ஆக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கான. அடுத்தது நான் சொன்ன மாதிரி இருக்கா,
1000 பேருக்கு முன்னால நாம சொல்லணுங்கிறது இல்ல. நம்முடைய சூழல்ல ஒரு புல நடக்க அது சின்ன அமைப்புல நாம தடுத்தாலே அது பெரிய ஒரு விஷயம் தான். இப்ப நாம ஒரு சபைக்கு போகணும், அங்க தொழுற நேரம் எல்லாரும் தொழாமலுக்கு இருக்காங்க. இப்ப நமக்கு அடுத்து என்ன கடமை? டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் தொழுவோம் வாங்க என்று சொல்றத அடுத்த கடமை. நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி 2-3 பேர் புறம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாம சொல்ற கடமை என்ன? இது பாவம், இதை நீங்க செய்யாதீங்க, இதை நீங்க விட்டுடுங்க என்று நாம சொல்றது கடமை. எனவே நன்மையை தீமையை தடுக்கிறதுங்கிறது எங்க எங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு அமையுமோ அந்த இடங்கள்ல அந்த விஷயங்களை நாங்க செய்யறது. அதுல நான் சொல்ல வர விஷயம், சமூக வேலை திட்டங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு நிறைய தேவைப்படுது. எல்லா வேலையும் எல்லா ஆண்களும் செய்யல, அதுல பங்குதாரிகளா பெண்களும் இருக்கும். அப்ப அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் என்ன அவுளியாபால இருந்து வருது. ஆண்கள் பெண்களுக்கு துணைவர்களாக இருக்கிறாங்க நன்மையான வேலைகள்ல, தீமையை தடுக்கிறதுல. அதுல நாங்களும் இங்க பாட செய்யணும். அது எங்களோட குடும்ப பொறுப்பை சிதைக்கிறதாக இருக்கக்கூடாது. மெயின் பொறுப்பு என்ன? நம்மட குடும்பம் தான். நம்மட ஹஸ்பண்ட பாக்குறது, நம்மட அம்மாவோ அப்பா பிள்ளைகளை பாக்குறது. அதுக்கு பாதிப்பு வராத வகையில நாங்க இந்த விஷயங்களை கவனிக்கிறது பொருத்தமாக இருக்கும். எனவே இன்றைய சிந்தனையாக நான் சொல்ல வர விஷயம், அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்டல்கள், மௌத்துரிய சிந்தனை, மறுமை சிந்தனைகளை ஊட்டுகின்ற விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கிறத கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.